And then how do universities mold students apart from imparting academic education to them? And then போயத்தில் மெக்காவிட்டி மிஸ்டீரியஸ் வேஸ் மர்மமான வழிகள். And then 23rd question வந்து with the photographer. If a Stephen Leacock went to a photo studio, he wants his photograph taken. The photographer was not happy with his facial features. He asked him to come on Saturday. On Saturday he went to the studio. The photograph did not look like his. He called us a worthless babble. He cried and then come. And he cried and went. அல்லது மிஸ் மீடோஸுங்கிறது என்னென்னா, தோ இட் சீம்ஸ் ஏ டிஃபிகல்ட் ஷார்ட் ஸ்டோரி. இது வந்து கொஞ்சம் நல்லா ஒரு அதீப் இது இருக்குது. அப்புறம் நம்மளுடைய மூடு, பொதுவாக டீச்சர்ஸுக்கு தேவை, நம்ம மூட்ஸ் தான் நம்ம டிட்டர்மைன்ஸ் அண்ட் ஆக்ஷன். மனநிலை தான் வந்து நம்ம செயலை. இப்போ கோபமாக இருக்கப்போ ஒன்று செய்வோம், அது மாதிரி கோவப்படாமல் நம்ம எதுக்கும் சொல்லிவிட்டு. மிஸ் மீடோஸ் வாஸ் அ மியூசிக் டீச்சர். ஹி கெட்ஸ் எ லெட்டர் ஃப்ரம் ஹிஸ் ஃபியான்சி. தட் இஸ் ஹீ இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் த மேரேஜ். நம்ம கல்யாணத்தில் வந்து எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னோன்னே அவள் வந்து ஒரு சோகமான பாட்டு பாடுறா. மிகவும் பிடித்த பொண்ணான ஃபேவரட் ஸ்டூடெண்ட்டு மேரி பீசில் ஒரு கிரைசாந்திமம் பூ கொடுக்குறா. அதை கூட வாங்கலை. அப்போ கொஞ்ச நேரம் கழித்து ஹெட்மிஸ்டர் கூப்பிடுறாங்க, கலகலம் கொடுக்குறாங்க. அதில் ஃபியான்சி என்ன சொல்கிறாங்கன்னா, கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான், டு நெக்லெக்ட் த இயர்லியர் லெட்டர் அப்படின்னோடனே சந்தோஷமான பாட்டு பாடுறான். இது என்னன்னா, இந்த மூடு டிட்டர்மைன்ஸ் அண்ட் ஆக்ஷன். நம்ம மனநிலை தான் நம்ம செயல்களை இது பண்ணுங்க. லெட்டர் டு த கமிஷனர் ஆஃப் போலீஸ். சானிட்டரி கண்டிஷன்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரீட்ஸ். நம்ம தெருவு வந்து அன்சானிட்டரி கண்டிஷன் வரும், அன்ஹைஜீனிக் கண்டிஷன். ஒரு சுகாதாரமற்ற நிலையில் இருக்குது, அதில் குப்பையெல்லாம் தேங்குது. அது ஸோ இட் பிகம்ஸ் த ப்ரீடிங் பிளேஸ் ஆஃப் த மஸ்கிட்டோஸ். கொசுக்களுடைய இனப்பெருக்க இடமா இருக்குது. இட் பிகம்ஸ் த ப்ரீடிங் பிளேஸ் ஃபார் டிசீசஸ். வியாதிகள் வந்து வருது, டைஃபாய்டு, காலரா, டெங்கு இதெல்லாம் வருது. ஸோ ப்ளீஸ் டேக் ஆக்ஷன் டு கிளியர் தட் கார்பேஜ் அப்படி இப்படின்னு எழுதணும். இல்லைன்னா நான் என்ன சொன்னேன்னா, அந்த பசங்க இப்போ ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு ரைட் இன்ஃபார்மல் லெட்டர் இது. அதனால் எப்போயுமே அப்ளிகேஷன் லெட்ரு வரும். அப்ளிகேஷன் லெட்டர் ஃபார் த போஸ்ட் ஆஃப் சேல்ஸ்மேன் எழுதுப்பான்னு நான் சொன்னேன். அண்ட் தென் இந்த 5 இது நீங்கள் ஈஸியாக வாங்கலாம். 5 sentences ஆர் கிவன். இப்போ அக்ரிகல்ச்சர், ஆனால் இந்த வார்த்தையெல்லாம் பசங்களுக்கு தெரியல. அக்ரிகல்ச்சர் விவசாயம், மியூசிக் இசை, காமர்ஸ் வணிகம், கம்ப்யூட்டர், மெடிசனா மருத்துவம். இப்போ வந்து வெஜிடபிள் அப்படின்னா வெஜிடபிளுடைய விலை ஏறிடுச்சு அப்படின்னா அது காமர்ஸ். ஹைப்ரிட் வெரைட்டி ஆஃப் பேடினா நெல்லில் வந்து ஒரு கலப்பினம். ஹைப்ரிட்னா நெல்லினம், கலப்பினம். பேடினா நெல், அப்போ அது அக்ரிகல்ச்சர். ஃபிசிஷியன்னா டாக்டர், அப்போ அது மெடிசின். ஏஆர் ரஹ்மானா மியூசிக். இது மாதிரி அந்த சென்டென்ஸை எழுதி அதை எழுதணும். இப்போ இதில் என்ன தெரியாதுன்னா, நம்ம பையனுக்கு பேடினா நெல்லுன்னு தெரியணும், ஹைப்ரிட்னா கலப்பு, ரெண்டத்தையும் கலக்கிறது. இப்போ காரில் ஹைப்ரிட் வெரைட்டி வரும். அதில் என்ன ஹைப்ரிட் வெரைட்டினாக்கா, அது வந்து பெட்ரோல்லையும் ஓடும், பேட்ரியிலையும் ஓடுனா ஹைப்ரிட் வெரைட்டி. அதுதான் ஹைப்ரிடுங்கிறது. இப்போ பிரிஞ்சாலில் வருது. ஸோ திஸ் இஸ் த பார்ட் 2. நல்லா இப்போ லெட்டர்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். 4 லெட்டர் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு ஜூஸர் வாங்குகிறோம், அது சரியாக ஒர்க் பண்ணலை. I want to replace the juicer. I attach the warranty card. அல்லது டூப்ளிகேட் மார்க் சர்டிஃபிகேட்டு. ஒரு 4 லெட்டர் ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். எல்லாம் வந்ததுன்னா பார்ப்போம். ஸோ பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம்.